Praise Lord, brothers and sisters. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் தேவ வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதன் மூலம் தேவநாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் தேவ வார்த்தை லூக்கா புஸ்தகம் 16வது அதிகாரம் 9வது வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும் போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்ளும்படியாக அநீதிமான உலக பொருட்களால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. தேவப்பிள்ளை, ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து இந்த நாள்ல சொல்லுகிறது என்னன்னா, நம்ம வாழ்க்கையில நம்ம சம்பாதிக்கிறோம் உண்மைதான். ஆனா சம்பாதிச்சு நம்ம என்ன செய்யறோம்? ஒரு கிணத்து தவளை மாதிரி நான் என் குடும்பம் ஒரு சுயநலமான ஒரு முடிவுல இருக்கணும். நம்மளை தாண்டி எதுவுமே செய்ய மாட்டோம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலக பொருட்களால் உங்கள்ட்ட என்ன இருக்குது, அதனால உலகத்துல அநேக நண்பர்களை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. நல்ல உண்மையான நண்பர்கள். ஸ்கூல்ல பாருங்க, கள்ளங்கவுடு இல்லாத பிள்ளைங்க சின்ன வயசுல இருந்து நண்பர்கள்னு சொன்னா, என்னுடைய வாழ்க்கையோட ஒரு சாட்சி உங்களை சொல்லலாம். என்னுடைய 5ஆம் கிளாஸ் வரை நான் வேற ஒரு ஸ்கூல்ல படிச்சேன். இங்க இருந்து நான் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் அந்த சைடு நடந்தே போவோம். சேனல் கரையோட அந்த ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்டு, அவன் இந்த செய்தியை பார்த்து அவன் பார்த்து கேட்கிறான்னு தெரியாது எனக்கு. ஆனா சொல்றேன், சின்ன வயசுல 5ஆம் கிளாஸ் வரை என் கூட படிச்சான். ஒரு 4 வாரம் 5ஆம் கிளாஸ் நான் முடிச்சாச்சு, ஸ்கூல் முடிச்சாச்சு. அடுத்தது 6வது இங்க சேர்க்கணும். அவர் குட்டி சைக்கிள்ல, நானும் அவன் சின்ன பையன் தான். அவன் வாரம் ஓடி வந்து சைக்கிளை கீழே போட்டு ஓடி வந்து கட்டி பிடிச்சி என்ன அழுதான். எனக்கும் தாங்க முடியாத கண்ணீர். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் தாங்க முடியல. அதை இன்னைக்கு கூட நான் நினைச்சு பார்ப்பேன். இப்ப அவன் நல்லா படிச்சு நல்ல லெவல்ல இருக்கிறான். ஆண்டவர் கிருபையினால நான் ஊழியத்துல இருக்கேன். அவன் வந்து உலக வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். ஆனாலும் தேவப்பிள்ளை, இந்த சின்ன வயசுல அவனுடைய அன்பை பாருங்க. அதான் சின்ன வயசுலதான் நம்ம ஸ்கூல்ல தான் நல்ல நண்பர்களை செலெக்ஷன் பண்றோம். அதுலயே கெட்ட நண்பர்கள் நிறைய இருக்கிறாங்க. நீங்க சின்ன வயசுல நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில முடிவு வர அந்த நண்பர்கள் கூட இருப்பாங்க. சிலவங்க இட நாட்கள்லயே நம்மளை புரிந்து கொள்ளாம நண்பர்களும் போவாங்க. ஆனா என்னைக்கும் ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு நல்ல நண்பனாட்டே இருப்பாரு. அல்லேலூயா. இந்த உலகத்துல சின்ன நண்பர்களை பர்சனல்ல சொன்னா ஒரு பிரிஞ்சு போயிருவாங்க. சில காரியங்களை சொன்னா அவங்க முழுமையானது 90% சொன்னாலும் 10% 10% சொல்லுவாங்க தெரியாது. நம்ம எத்தனை % மறைப்போம் நமக்கு தான் தெரியும். அல்லேலூயா. ஆனாலும் அந்த உண்மையான நண்பர்களுக்கு நட்பு பயங்கர நல்ல இது காரியங்கள் தான். நல்ல நண்பர்கள் பைபிள் சொல்லுது, நல்ல நண்பர்களை சம்பாதிச்சு கொள்ளுங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா நம்ம ஒரு ஆபத்து வருது, நம்ம குடும்பத்துக்கு ஒரு ஆபத்து, நாம இருக்கோம், நம்ம வீட்டுல ஆபத்து இருக்கு. நம்ம திடீர்னு பார்த்தா நம்ம வீட்டை விட்டு வெளியே போறோம், நம்ம பிள்ளைங்க வீட்டுல இருக்குது, நம்ம வீட்டுக்குள்ள யாரோ வந்துட்டாங்க, இல்ல மிருகமா வந்துட்டுனால நம்ம அயல் வீடு பக்கத்து வீட்டார் கூட நம்ம சிநேகமா இல்லைன்னா ஏதாச்சும் ஆபத்துனா ஒரு போன் போட்டுனாலும் நம்மகிட்ட சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. நம்ம சண்டை போட்டு எல்லா இடத்துலயும் கெட்ட வார்த்தை போட்டு சண்டை போட்டு அவங்களுக்கு விரோதமா இவங்க பேசணும்னா, நம்ம குழந்தைகளுக்கும் நம்ம பிள்ளைகளுக்கும் நம்ம அம்மா அப்பாய்க்கோ நம்ம தாத்தா குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் சொந்தக்காரங்க ஆபத்து வந்துன்னா யாருமே நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க. ஆனா நம்ம எல்லாரையும் நண்பர்களா எப்படின்னா, எல்லாரும் சுற்றுலா எல்லாத்தையும் நட்பாக நம்ம பழகிட்டோம்னா, ஒரு ஆபத்து அவங்களுக்கு வந்தா நம்ம ஷேர் பண்ண, அவங்களுக்கு போன் பண்ணி சொல்லுவோம். அந்த ஆபத்தை நம்ம முடிஞ்சாலும் நம்மளே பாதுகாப்போம். எப்படி அவங்க பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஆபத்து நம்ம போய் சப்போர்ட் என்ன பிரச்சனை என்னன்னு வந்து நம்ம போய் கேட்போம். நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை அவங்க என்னன்னு கேட்பாங்க. ஏன்னா அவங்க நம்ம ஐயோ அவங்க நம்ம மதம் இல்லையே, நம்ம ஜாதி இல்லையே, நம்ம கலர் இல்லையே, நம்ம அப்படி இல்லையே, இப்படி இல்லை அப்படி நினைக்கிறது இல்ல. அந்த ஸ்நேகம் தான். அல்லேலூயா. நம்ம இருதயத்துக்கு தெரியும், நம்ம நல்ல மனுஷன், இந்த நல்ல மனுஷி, இவங்களோட நம்ம சரியா செட் ஆகும்னா அப்படிப்பட்டவங்க. ஆனா இவங்களை காட்டிலும் நம்பர் ஒன் பெஸ்ட் நண்பன் தான் நம்ம ஆண்டவர் ரட்சகராக இயேசுகிறது. உலக நண்பர்கிட்ட கூட சில காரியத்தை நம்ம பர்சனலா சொல்ல முடியாது. ஆனா ஆண்டவர் சொன்னா அப்படி அவரு என்னது மறைச்சி வச்சிருப்பாரு, யார்ட்டையும் சொல்ல மாட்டாரு. நண்பர்கள் சொன்னா கூட ஒருவேளை ஒரு தடவை சொன்னா 30 அடுத்த நண்பன் அடுத்த ஷேர். ஆண்டவர் அதை செய்ய மாட்டாரு. அவருக்கு உள்ள ஒரு பெட்டகத்துல அமைச்சு அதை பத்திரமா பாதுகாப்பாரு. அல்லேலூயா. அதனால ஆண்டவர் ரட்சகராக இயேசு கிறிஸ்துவ நீங்க நண்பனா பாத்தீங்கன்னா அவர் நண்பனா இருக்கிறாரு. அவர் அம்மா இல்லாதவங்களுக்கு அம்மாவா இருக்கிறாரு, அப்பா இல்லாதவங்களுக்கு அப்பாவா இருக்கிறாரு. அல்லேலூயா. எத்தனை நம்ம என்ன 1000 வருஷமா தேவப்பிள்ளை வாழ போறோம். நம்ம பிள்ளைகளே ஆண்டவர் நல்ல நண்பர்களை செலக்ஷன் பண்ண சொன்னார்ல. நீங்க இருக்கிற நாட்கள உங்களால முடிஞ்சா அநேகருக்கு உதவி செய்து நல்ல நட்பை தேடுங்க, உதவி செய்யுங்க. நீங்க கொடுக்க உங்க நண்பர்களுக்கு கொடுக்க அவங்க வாழ்க்கையில சொல்லுவாங்க, என் நண்பன் மட்டும் இல்லைன்னா இந்த நாட்கள் அவங்க வெளியே சொல்ல மாட்டாங்க, நமக்கு முன்னால சொல்ல மாட்டாங்க, அநேகர்கிட்ட சொல்லுவாங்க, அவங்க பிள்ளைங்கிட்ட சொல்லுவாங்க. அன்னைக்கு மட்டும் அவங்க ஹெல்ப் பண்ணலாம், இந்த ஜீவனே இருந்திருக்காது, என் குடும்பத்தை என் பிள்ளைக்கு வேலை கிடைச்சிருக்காரு, என் மனைவிக்கு இந்த காரியத்தை சம்பவிச்சிருக்காரு, காரியங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா உங்க உதவி வலது கை கொடுத்தா இடது கை தெரியக்கூடாது. நான் அடிக்கடி நீங்க செல்ஃபி எடுத்து ஒவ்வொரு சேனல்ல நீங்க போட்டு நான் என் நண்பருக்கு கொடுத்தேன், என் தோழருக்கு கொடுத்தேன் அப்படி சொல்றதுக்கு இல்ல. வலது கை கொடுத்தா உங்க இடது கை தெரியாத மாதிரி நீங்க மறந்துடணும். அப்ப ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ அந்த நண்பர்கள் உங்க பிள்ளைகிட்ட சொல்லுவாங்க, உங்க அப்பா அந்த காலத்துல நீங்க கூட சொல்லியிருக்க மாட்டீங்க, உங்க அப்பா உங்க தாத்தா மட்டும் செய்யலட்டி, உங்க அப்பா மட்டும் செய்யலட்டி, அவங்க எல்லாம் என் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தாங்க, அவங்க செய்யலட்டி என் குடும்பமே நல்லா இருந்திருக்காது, என் குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு, என் குடும்பம் சந்ததி நல்லா இருக்கிறது உங்க அப்பா தான் முக்கியமா இருந்தாரு, உங்க தாத்தா தான் முக்கியம். அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் யோசிச்சு பாருங்க.
அது இல்லாம நீங்க இருக்கிறதெல்லாம் உங்க ஃப்ரெண்டுகள்ட்ட இருந்து புடுங்கி எடுத்துடணும், எப்படியாச்சும் அடிச்சு மாத்திடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எப்படி நீ உங்க சந்ததி ஆசிரியப்படும்? அவங்களே சொல்லுவாங்க, எவ்வா இவன் வந்தாலே அடிச்சு மாத்தி கொண்டு போயிருவான், புடுங்கிட்டு போயிருவான், இவன் முடிஞ்சிலே முடிக்க கூடாது, எதுவும் எடுத்துட்டு போயிருவான், நம்மகிட்ட கேட்டு வாங்கிடுவான், வாய் கூசாம பேசிடுவான் அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அப்படித்தானே? நம்ம கண்ணால பாக்குற நண்பர்களுக்கு நம்ம உதவி செய்ய அல்லேலூயா எப்ப ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். நம்ம இருக்கிற சுத்திலும் எல்லாரையும் நேசிக்கணும், பகைக்க கூடாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனே கொடுத்தார் சிலுவையில. அதான் நமக்கு அவர் கடவுளா இருக்கிறாரு. நமக்கான இந்த உலகத்தை ஏதாச்சும் அம்மா அப்பா கூட யாரா இருந்தாலும் உயிரை கொடுப்பாங்களா? நம்ம சொல்லுவோம் நம்ம பெத்த பிள்ளைக்காண்டி உயிரை கொடுத்துருவோம். ஏதாச்சும் பேர் பாக்ஸ் சொல்லுவாங்களா, வாகனத்தை போற மாதிரி கிட்னி கொடுப்பாங்க, இது வேற ஏதாச்சும் ஒரு பொருட்கள் கொடுங்கன்னா அது கொடுப்பாங்க, அதையும் யோசிப்போம். அடுத்து நமக்கு செயல் இல்லாமன்னா என்ன செய்யறது? முடிவுல எவ்வளவு தூரத்துக்கு எவ்வளவு கஷ்டப்பட்ட வேற யாருக்கு பேர் பாக்ஸ் வாங்க ட்ரை பண்ணுவோம், நமக்கு கொடுக்காம. அப்படிதானே? ஆனா உண்மையான அன்பு ஜீவனே கொடுத்தது. அதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்பு. அவர் நண்பரா இருக்கிறாரு. அதனால கவனமா இருங்க. ஆண்டவர் நல்ல நண்பர்கள் இந்த உலகத்துல சம்பாதிங்க. நீ ஜெபம் பண்ணுவா. ஜெபம். ஹல்லேலூயா. பரிசுத்த தகப்பனே, இந்த அருமையான வேளையிலும் இயேசுப்பா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் வாழும்போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்ளும் பொருட்டாகும்படி அனித்தமான உலக பொருட்களால் உங்களுக்கு சிநேகிதர்களை சம்பாதியுங்கள் என்று சொன்னியப்பா. இந்த செய்தியை பார்த்து கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் வாழ்க்கையிலும் இத்தனை நாட்கள் ஆண்டவரே தீய நண்பர்களிடத்துல ஆண்டவரே இத்தனை நாட்கள் நட்பு வைத்திருந்தா அதெல்லாம் மாற்றி நல்ல நண்பர்களுக்கு ஆண்டவரே இந்த அவங்களால உள்ள உலக பொருட்கள் முடிந்த அளவு அவங்களுக்கு உதவி செய்து நல்ல நண்பர்களை சம்பாதித்துக் கொள்ள உதவிங்க. முடிந்த அளவு ஆண்டவரே தேவ பக்தி உள்ள நண்பர்களை சம்பாதிக்க கிருபை செய்வீராகப்பா. நன்றியோடு துதிக்கிற எந்த சூழ்நிலை இத்தனை ஆண்டுகள் நண்பர்களால தோல்விக்கு மேல் தோல்வி, நண்பர்களால வேதனை, ஒரு நண்பர்கள்ட்ட ஒரு வார்த்தை சொன்னா அதை 100 வார்த்தையாக அந்த கோல் சொல்லுகிற நண்பர்கள், குண்டடி சொல்லுகிற நண்பர்கள், குறை சொல்லுகிற நண்பர்களை விட்டு இவர்கள் மாறி நல்லதை ஆண்டு சொல்லுகிற நண்பர்கள், தன்னை புரிந்து கொள்ளுகிற நண்பர்களை ஆண்டவரே இவர்கள் ஆண்டு சேர்த்துக் கொள்ள கிருபை செய்வீராக ராஜா. நீர் அப்படியே செய்வது நன்றியோடு துதிக்கிறோம். இந்த தேவ பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துவீராக, பெருக செய்வீராக என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.